ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைக்காய் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் வாழைக்காவை வந்து உப்பு, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் தனியாக பேனில். அதுக்கப்புறம் இது அப்படியே பிரியாணி செய்கிற மாதிரி தான். பிரியாணி ஸ்பைசஸ் வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினது, இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதை கட் பண்ணதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுங்க. கரெக்டான பகுதியில் தண்ணியை ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி கொதித்தோடனே ஊற வச்ச பாஸ்மதியோ இல்லை ஜீரக சம்பா ரைஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை குக்கரில் போடுறதுனால நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியும் எதுவும் வந்தோடனே இந்த பக்கம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காவை, அந்த ஃப்ரை பண்ணதை வாழைக்காவை தூக்கி இது உள்ளே போடுங்க. ரைஸும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண வாழைக்காவை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே தம் போட வேண்டியதுதான். அதுமாதிரி மேலே வந்து கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இதை ஏதாவது தூவி விட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அது மேலே சுடு தண்ணி தூக்கி வச்சு சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. இது வந்து காலையில் பசங்களுக்கு கொடுத்தது. வேர்க்கடலை, ஊற வச்ச பாதாம், இது பெரிச்சம்பழம், அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் சட்னி வந்து கொத்தமல்லி சட்னி இன்றைக்கி. அது பாருங்க சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அதேப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட லஞ்ச் பாக்ஸ் வாழைக்காய் பிரியாணி. நல்லாவே இருந்தது. பாய்.